சார் வணக்கம். வணக்கம் சார். என்ன பீப்புள் வாய்ஸ் கிட்ட ஒரு வாரமாக நம்ம ஒன்றும் பண்ணாத மாதிரி இருக்குது. என்ன மழை வந்து கெடுத்துருச்சா? இல்லை, இந்த மிக்சாம் புயல். நம்ம ஜாம் புயல். ஆமாம் ஆமாம். கேள்வி கேட்டுறீங்களா? இல்லை மிக்சாம் புயல் இருக்கட்டும், அது முடிஞ்சு போய் இப்போ அது கொஞ்சம் ஆறிப்பே கிடக்குது. அதுக்கப்புறம் இன்னைக்கு அதிரடியாக பார்லிமெண்ட்டில் என்னமோ புகை மஞ்சளாக வருது. அது என்ன கதை ஒன்றும் புரிய மாட்டேங்குது. பாதுகாப்பு இல்லைங்கிறாங்க ஒரு கருப்பு இது பண்ணிட்டாங்கங்கிறாங்க. 2 இளைஞர்களும் 2 இளைஞர் பெண்களும் 4 பேர் மட்டும் வந்தாங்க அப்படிங்கிறாங்க. 4 இளைஞர்கள் வந்து ஆமாம், 2 பெண் 2 ஆண். அதில் ஒருத்தர் போய் தாவி போகிறாரு பார்லிமெண்ட்டில், மஞ்சளாக புகை வருது. அது அந்த செய்தி அந்த ஊடகங்கள் பார்க்கும்போது சடுகுடு ஆடுற மாதிரி ஆடிக்கிட்டு இருக்காங்க. சடுகுடு? ஆமாம், உள்ள ஒருத்தர் தாவுறாங்க. புதுசாக பார்லிமெண்ட் பண்ணி சடுகுடு ஆடுறாங்களா? சரி, என்னன்னா இந்த பழைய பார்லிமெண்ட் இருக்குல்ல, ஆமாம், அது இன்னைக்கு சொல்ல வேண்டியதுன்னா கிட்டத்தட்ட 21 ஆண்டுகள் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். பழைய பார்லிமெண்ட்டுக்கும் புதிய பார்லிமெண்ட்டுக்கும் 21 ஆண்டுகள். அது இல்லை சார், 23வது ஆண்டு ஏற்கனவே கொண்டு அங்கே ஏற்கனவே ஒரு தீவிரவாதிகள் உள்ள நுழைஞ்சி துப்பாக்கி சூடு நடந்ததுல பழைய பார்லிமெண்ட். அது என்னையோட 23 ஆண்டுகள் ஆகுது. 23 ஆண்டுகள் ஆகுதுல. இது புதிய பார்லிமெண்டம். உலகத்துக்கே நவீனமயமாக பாதுகாப்பு அம்சங்களோட கட்டப்பட்டது தான் இந்த பார்லிமெண்டம் அப்படி சொன்னாங்க. ஆனால் மழை பெஞ்சா ஒழுகி வந்துச்சுன்னாங்க. நம்ம கட்டப்பட்ட அப்பவே வந்து ஒழுகிடுச்சு. அது தண்ணி போட்டு அது ரொம்ப சிரமப்பட்டு பண்ணாங்க. சிரமத்தை அடிச்சு முடிக்கிறதுல இப்போ இவ்வளவு தூரம் இந்தியா கட்டமைக்கப்பட்டிருக்கு, பாதுகாப்பா இருக்குது. இந்த அரசின் ஊடகங்கள் அனைத்தும், அரசும் ஊடகங்கள் சொல்லிக்கின்ற வேலையில் இந்த நேரத்தில் இப்படி ஒரு அசம்பாவிதம் கவனக்குறைவுடைய ஏற்பாடு நடக்கப்பட்டிருக்குது. ஏன்னா கிட்டத்தட்ட 534 பார்லிமெண்ட் உறுப்பினர்கள் இந்திய மக்கள் ஒரு 230 சில்லற பேர் இருக்காங்க. இந்திய மக்கள் வந்து தேர்ந்தெடுத்து அனுப்புறாங்க. இந்திய மக்களுடைய சார்பாக இவங்க வந்து இந்தியாவின் இதயமான ஆன்மா, 148 கோடி மக்களுடைய ஆன்மா. இந்திய பார்லிமெண்ட் என்பது இந்திய மக்களுடைய ஆன்மா. அந்த பகுதியில் இப்படி ஒரு சம்பவம் நடந்தது துரதிருஷ்டவசமானது. துரதிருஷ்டவசமானது. ஆமா, இது வந்து இவ்வளவு கவனக்குறைவாக இருந்த, இவ்வளவு எளிமையா உள்ள போகக்கூடிய இருந்த இந்த அவரு எளிமையா போன மாதிரி தெரியலையே. அது என்னமோ பிஜேபி எம்பி தான் ஒருத்தர் பாஸ் கொடுத்தாருல சொல்றாங்க. அப்படிதான் சொல்றாங்க. பிஜேபி அந்த கர்நாடகாவை சேர்ந்த பிஜேபி எம்பி தான். ஆமா, அந்த எம்பி தான் வந்து கூட்டிட்டு வந்தான்னு சொல்றாங்க, பாஸ் கொடுத்தா சொல்றாங்க, சில சம்பவம்லாம் சொல்றாங்க. ஆனா இது எதையோ சுட்டி காட்டுற மாதிரி சொல்ல வர்றாங்க. இந்த மாதிரி கவனக்குறைவு, ஒரு பாதுகாப்பு இல்லாத ஏரியாவை எப்படி இந்த என்ஐஏ, அப்புறம் வந்து உளவு அமைப்பு, சிபிஐ அமைப்புலாம் எப்படி கோட்டை விட்டுச்சு? இல்லை, இப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, உள்ள வந்தவங்க சர்வாதிகார ஆட்சி நடக்குது, அதை எச்சரிக்கிறோம் அப்படிங்கிறாங்க. சர்வாதிகார ஆட்சி நடக்குதுன்னா சுதந்திர காலகட்டத்துக்கு முன்பு வந்து நம்ம தோழர் வந்து இப்படி ஒரு எச்சரிக்கை கொடுத்துட்டு போயிருந்தாரு. யாரு? பகத்சிங்கா? பகத்சிங் வந்து இப்படி எச்சரிக்கை கொடுத்துட்டு போனாரு. ஆமா, மைய மண்டபத்தில் ஒரு குண்டு போடுவாரு. ஆமா, அது ஒரு ஆபத்து இல்லாது, யாரு உயிருக்கு இதாவது அது மாதிரி இவர் எச்சரிக்கிறாரா? அது எச்சரிக்கை. இது வந்து இன்னைக்கு, அது வந்து சுதந்திர காலகட்டத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவத்தை இன்னைக்கு இது ஒப்பீடு பார்க்க போகும்போது இது அச்சுறுத்தல் தான். இந்தியாவினுடைய 140 கோடி மக்களுடைய அச்சுறுத்தலை தான் நான் பார்க்குறேன். இதில் இன்னொன்று என்னன்னா, இதே மாதிரி சம்பவம் சாதாரண ஒருத்தர் வந்து நம்ம தமிழ்நாட்டு கவர்னர் மாளிகை வாசலில் வந்து இந்த காடா விளக்குல பெட்ரோல் குண்டு. ஆமாம், காடா விளக்கு தூக்கி போட்டான்னு சொல்லி போலீஸ் வந்து அந்த வாசல்ல, அந்த ரோடு வாசல்ல, அந்த பிளாட்ஃபார்ம்ல அந்த அவரை பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி கொண்டு போயிடுவாங்க. அப்போ வந்து நம்ம கவர்னர் RN ரவி வந்து கும்பலாக வந்தார்கள், தாக்கினார்கள் அப்படின்னு சொல்லிட்டு 3 பதிவு உடனே போடுவாங்க. என்ன விசாரணை நடந்துட்டு இருக்கு சார்? என்ஐஏ விசாரணை அதுக்கு போட்டிருக்காங்க. விசாரிக்க வேண்டியது என்ஐ விசாரணை பண்ணாலும் சிபிஐ விசாரணை பண்ணாலும் விசாரிக்கப்பட வேண்டியது எந்த மாற்றுகள் சொல்ல வரல. ஆனால் காடா விளக்கு கொண்டு வரும்போதே தடுத்து நிறுத்தப்பட்ட தமிழக போலீஸ் இருக்குல்ல, உண்மையிலே தமிழக போலீஸுக்கு வந்து நம்ம மனமாத நன்றியை சொல்றோம். ஏன்னா அவங்களுடைய அந்த பாதுகாப்பு இருக்குல்ல, அது ஆமா வலுவாக கட்டமைக்கப்பட்டிருக்கு தமிழ்நாடு போலீஸ். அப்ப அங்க பார்லிமெண்ட்ல இல்லைங்கிறீங்களா? பல லட்ச கோடி செலவு பண்ணி இப்படி ஒரு சம்பவத்தை வந்து
அளவுக்கு அவங்க நடந்திருக்குன்னா அது இல்லைன்றதை விட கவனக்குறைவு, பாதுகாப்புல நிறைய ஓட்டைகள் இருக்குது, கவனக்குறைவு, இந்த அரசு வந்து தவறிடுச்சு, இந்தியாவின் இதயமாக விளங்கக்கூடிய பாராளுமன்றத்தை காக்கிறதுக்கு தவறிடுச்சுன்றதா என்னுடைய கருத்து. நம்ம முடிவுக்கு வர வேண்டியது அப்படித்தான் பாதுகாக்க இந்தியாவினுடைய 148 கோளுடைய பிரதிநிதிகளுடைய ஆன்மா அங்கே இருக்கு, பாதுகாக்கப்படணுங்கிறீங்க. ஆமா சார், தேர்ந்தெடுத்து அனுப்புறாங்க சார், எங்களுடைய பிரதிநிதி சார், அவங்க மக்களுடைய பிரதிநிதி சார். அந்த சம்பவம் நடக்கும்போது அவர் ராகுல் காந்தி அங்கே இருந்திருக்காரு, அவரை சுற்றி நிற்கிறாங்க. இந்த நீங்க சொல்ற அந்த புகையும் வந்து அந்த பகுதியில தான் வருது. பாதுகாப்பு சரியா இல்லைங்கிறீங்க. ஆமா, இது வந்து ரொம்ப ரொம்ப கவனக்குறைவு. இதை வந்து இன்னும் எச்சரிக்கை மட்டும் எடுத்துக்க முடியாது. இது வந்து இது சம்பந்தமான விரிவான விசாரணை தேவை. விரிவான விசாரணை பார்லிமெண்ட் கூட்டுக்குழு நடத்தணும். அதுதான் பீப்புள் வாய்ஸ் எனக்கு கருத்து. சரி. இப்போ எனக்கு இப்போ அந்த இவர் என்ன பார்லிமெண்ட்ல என்ன பேசிட்டார் அப்துல்லா, நம்ம அந்த பெரியார் பேரெல்லாம் எடுக்கணும், பெரியாரை சுட்டி காட்டி கோட் பண்ணி காட்டுறாரு. இந்த மாதிரி வந்து காஷ்மீர் வாரத்தில் அந்த மக்களோட நம்ம சார்ந்து இருக்கணும் அப்படின்னு பெரியார் சொன்னதாக பார்லிமெண்ட்ல சொல்றாரு. அதை வந்து அவை குறிப்புலேருந்து நீக்கிறாங்க. அது என்ன வந்து ஏற்கனவே பிரதமர் மன்மோகன் சிங் இல்லை, நம்ம பிபி சிங் இருக்கும்போது இந்த மாதிரி வந்து சமூக நல்லிணக்கத்துக்கு எல்லா மக்களும் ஒன்றா வாழ்றதுக்கு பெரியாருடைய கொட்டேஷன் தான் நமக்கு வந்து ஆதாரமாக இருக்குது அப்படின்னு விபி சிங் பேசியிருக்காரு. ஆமாம், விபி சிங் பிரதமராக இருக்கும்போது பேசியிருக்காரு. அந்த பதிவு அங்கே இருக்குது. அதுக்கு முன்னாடி அண்ணாதுரையும் பேசினதா சொல்கிறாங்க, பெரியாரை கோட் பண்ணி. அது சரியா நான் கவனிக்க சொல்றாங்க. இவங்க 2 பேரும் பேசுனது மட்டும்தான் நம்ம வந்து சொல்லுது. அது அவங்க பெரியார்னு சொன்ன உடனே இந்த அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பெரியார் என்ன சொன்ன, ஒரு மனிதனுடைய ஒரு பக்கம் மறுபக்கம் 2 பக்கம் இருக்கும், 2 பக்கம் இருக்கும். அதுல ஒரு இதை மட்டுமே பிடிச்சிக்கிட்டு மீதி 99% அவர் சொன்ன நல்ல காரியங்கள்லாம் வந்துட்டு இவர் மோசமானவன்னு ஒரு சாரா தீர்மானிக்கிறாங்க. இப்போ இது ஒரு பெரியார்னு ஒரு பயம் இருக்கு அப்போ அவங்களுக்கு, அதனால தானே நீக்கிறாங்க. அவர் பேரே இருக்கக்கூடாதுன்னு நீக்கிறாங்க. அவை குறிப்புல நீக்கிறாரு அவரு. அப்ப அலறாரு நம்ம இவரு சபாநாயகரு, அந்த இவரு ராஜேஸ்வர, அது என்ன தங்கர், ராஜ்யசபா துணைத் தலைவர். ஆமா, அவர் குடியரசு துணைத் தலைவர் அவர் தான். ஆமா, அவர் பெரிய நல்ல வளர்ந்த ஜகஜிகான பேர். அவரு நடுக்கிறாரு. அதான் சபாநாயகர் வந்து இப்படி ஒரு சார்பா இருக்கக்கூடாதுங்க, பேசவே கூடாது அப்படின்னு எச்சரிச்சாராம, எந்திரிச்சு நின்று அப்படியே. அது மட்டும் இல்ல, அங்க என்ன நடக்குதுன்னா, எதனா ஆக்கப்பூர்வமான கேள்விகள் கேட்டால் மக்களுடைய கேள்வி கேட்டா பதிலா வராம மந்திரிகளா என்ன பண்றாங்க, அமித்ஷா என்ன பண்ணாரு, இந்த கருத்துக்கு காங்கிரஸ் என்ன சொல்லுது, இந்த அம்மா கூட கேட்டுச்சு போலுங்க. ஆமா, நம்ம தமிழ்நாட்டு தமிழச்சி, ஆமா, நம்ம சீதாராமா நிதி மந்திரி, அவங்க இதெல்லாம் கேள்வி கேட்டா காங்கிரஸ் கேட்க மாட்டீங்களா, நீங்க என்ன சொல்றீங்கன்னு. அது திமுக காங்கிரஸ் திமுக மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் யாரு கேட்டாலும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர் கேள்வி கேட்டா அந்த கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டியது மந்திரி கடமை. அவங்க என்ன பண்றாங்க, யாருன்னா கேள்வி கேட்டா இதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க, இதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க, இப்படி எல்லாரும் சுற்றி கேட்டா இவங்க தானே பதில் சொல்லணும். விடுறதுங்க. கேள்விக்கு பதில் வந்து ஒரு பார்லிமெண்ட் உறுப்பினர் கேட்கிறாரு, மக்கள் சார்பாக கேட்கறதுக்கு இந்த நிதி மந்திரி பதில் சொல்ல விட்டுட்டு நிதி மந்திரியும் உள்துறை மந்திரியும் பதில் தெரியலையான்னு தெரியல, அவங்க அடுத்த மேல பழி போட்டு விட்டுறாங்க. வெங்காயம் பூண்டு வேலை ஏற்றி போச்சு, நான் சாப்பிட்றது இல்லை, அதை பற்றி எனக்கு கவலைன்னு சொல்ல அந்த அம்மா அப்படித்தான் பேசுவேன். ஆனால் மல்லிகார்ஜுன கார்கே சொன்னாருமா, அவரை பேச விடுங்க, பேச விடாம தடுத்த அப்படின்னு சொன்னாராம். பேச விட்டா பதில் கேட்பீங்கல்ல, அப்புறம் பேசினா பதில் சொல்லணும். சிக்கல. ஆமா, இருந்தாலும் பெரியாருன்னா ஒரு பயம் இருக்கு. ஆமா, நீங்க பாட்டு கேள்வி கேட்டே போயிட்டு இருக்கீங்க, இங்கிலீஷ்ல கேட்குறீங்க, எங்களுக்கு தெரிஞ்ச ஹிந்தி தான். நாங்க அந்த கேட்ட கேள்வியை வந்து அதுல இருந்து உள்வாங்கி அதுக்கப்புறம் நாங்க சொல்றதுக்கு தான் நாங்க மடைமாற்றம் பண்றோம். நீங்க அதை போயிட்டு பேச விடுங்கன்னா, கார்கே என்ன சொல்றாருன்னா, பேசினாதானே என்ன பேச வரான்னு தெரியும். ஜம்மு காஷ்மீர் இந்தியாவில் தானே இருக்கு. அது இல்லை, ரொம்ப நாட்டை ரொம்ப போர் நடத்தி அந்த நாட்டை இந்தியாவோட சேர்த்த மாதிரி பேசிட்டு இருக்காங்களே. ஏங்க, இந்தியாவின் உள்துறை மந்திரி இன்னைக்கு அமித்ஷா இருக்காருல்ல, ஆமா, அது மாதிரி முக்தி சையத் இருந்தாருங்க.
ஆமாங்க, அவர் பேரில் யாரையோ ஒருத்தர் கடத்திட்டு வர போயிட்டாங்க விமானத்தை. முப்தி முகமது சையத் காஷ்மீர்காரங்க, அவர் காஷ்மீர்ல சிஎம் இருந்தாருங்க. அவர் பொண்ணு சிஎம். அந்த அம்மா பேர் என்னம்மா? மெஹபூபா. ஆமா ஆமா, மெஹபூபா வந்து இந்த பிஜேபி சர்க்காரோட கூட்டணியில முதலமைச்சர். இப்பங்க ஒரு மோடி ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரு 4.5 ஆண்டுகளுக்கு முன்னாடி பிஜேபி சர்க்காரும் முப்தி முகமது சையத் மெஹபூபா சர்க்காரும் அவங்க சேர்ந்து ஆட்சி புரிஞ்சாங்க. அதுக்கு முன்னாடி அவங்க அப்பா வந்து உள்துறை மந்திரியா இருந்திருக்காருங்க, இந்தியாவுடைய உள்துறை மந்திரி. அது எப்படி தனி நாடா இருக்க முடியும்? அப்புறம் எப்படி கோர்ட்ல அவரு சொல்லாரு தற்காலிக இதுதான், அதனால அது வந்து கோர்ட்டு தீர்ப்பு சொல்லுது. கோர்ட்டு தீர்ப்பு வந்து அந்த 370 இருக்குல்ல, ஆர்டிகல் 370. ஆர்டிகல் 370 என்ன சொல்லுதுன்னா, நம்ம அன்னைக்கு வந்து ஒரு ஒப்பந்தம் போட்டு சென்று கொண்டு வராங்க. ஏன்னா காஷ்மீரை பொறுத்த வரைக்கும் மன்னர் வந்து அரிசின் மன்னர் இருக்காரு. இருந்தார். ஆமா ஆமா, அவர் இந்து மன்னர். ஆமா, அவர் இருக்கும்போது இல்ல, அவரு மட்டும் இல்ல, நீங்க இந்து கொண்டு வேண்டாம். அன்னைக்கு பருக் அப்துல்லாவுடைய அப்பா இருக்காருல்ல, ஆமா, ஷேக் அப்துல்லா. ஆமா, ஷேக் அப்துல்லா அவரு இந்தியா கூட இருக்குன்னு சொல்றாரு. நாங்க தனி நாடா இருக்க விரும்பல, நாங்க இந்தியா கூட சேர்ந்து வர்றோம், எங்களை இந்தியாவோட சேர்த்து கொண்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அவரும் சொல்றாரு. அரிசி மட்டும் மண்ணை மட்டும் சொல்லல, அந்த மக்களும் இந்தியாவோட விரும்புறன்னு சொல்றாங்க. அப்ப காஷ்மீர் பாகிஸ்தான் ஒரு பக்கம் போராடுது. அப்ப சண்டை வரும்போது சண்டையெல்லாம் வேண்டாம், அமைதி புறவோட பாரத பிரதமர் ஜவஹர்லால் நேரு என்ன சொல்றாருன்னா, நீங்க வாங்க சேர்த்துக்கிறோம். அப்ப அந்த பருக் அப்துல்லாவுடைய அப்பா ஷேக் அப்துல்லா இருக்காருல்ல, அவரை வச்சு பேச்சுவார்த்தை பேசி கொண்டு வராங்க. கொண்டு வந்து பேசும்போது அந்த மக்களுக்கு நம்பிக்கை வர வரைக்கும், அந்த மக்கள் நம்ம கூட சேர்ந்து இருக்க வரைக்கும் ஒப்பந்தம் போடுறாங்க. ஆர்டிகல் 370. இந்த 370 பொறுத்த வரைக்கும் சில சலுகைகள் அந்த மாநிலத்துக்கு, காஷ்மீர் மாநிலத்துக்கு உண்டு. ஆமா, 371 வடகிழக்கு மாநிலத்துக்கு கூட இன்னைக்கு வரைக்கும் சில சலுகை இருக்கு. ஆமா, நாகாலாந்துலையும் சரி மற்ற மாநிலம் சரி, அங்க வந்து அங்க இன்கம் டேக்ஸே கிடையாது. நீங்க அந்த காஷ்மீரை பத்தி சொல்றாங்கல்ல, ஆமா, நாகாலாந்து அந்த பகுதி, அந்த வடகிழக்கு மாநிலங்கள்ல நிறைய மாநிலங்களில் இன்கம் டேக்ஸ், இந்தியாவுக்கு இன்கம் டேக்ஸ் கட்ட தேவையில்லை, எவ்வளவு சம்பாதிச்சுக்கலாம். அந்த மாதிரி ஆர்டிகல் 371 இருக்குது. இப்ப என்ன வரும்போது அதையும் எடுத்துருவாங்களோ? போற பக்கம் பார்த்தா அப்படித்தான் நினைக்க தோணுது. தற்காலிகமானு சொல்லி தீர்ப்பு வழங்கிட்டாருங்க. இப்போ அப்படி பார்த்தா இப்போ ரிசர்வேஷன் கூட தற்காலிகமானது தான், தூக்கிடுவாங்களான்னு கேட்குறேன். எங்களுக்கு என்ன தோணுதோ நாங்கள் செய்வோம், செஞ்சு முடிச்சிருவாங்க. அப்போ இங்கே என்ன நடக்குதுன்னா, நம்ம ஆட்சியாளர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, மக்களை பிரிக்கணும், மத ரீதியாக பிரிச்சிருது. ஆமாம், நாங்கள் எதையுமே செய்யலை, நீங்கள் கேள்வி கேட்பீங்க, எதையுமே செய்யாம தான் கேள்வி கேட்பீங்க, கேள்வி கேட்கக்கூடாது, பிரிச்சு விட்டுறணும். இது இன்னைக்கு நேரத்தில் இல்லை, இந்தியா ஆரம்பிக்க காலத்தில் நடந்துகிட்டு இருக்குது. அதை இவங்க ரொம்ப சாதுரியமாக பண்ணுறாங்க. மத ரீதியாகவும், இன ரீதியாகவும், ஜாதி ரீதியாகவும், இன்னும் வேற எந்தெந்த வகையெல்லாம் பிரிக்க முடியுமோ பிரிச்சு வச்சிருக்காங்க. ஆனால் நாடு வளர்ந்து இருக்குங்கிறாங்க. ஜம்மு காஷ்மீரில் வந்து தொழில் வளர்ந்துட்டுச்சாங்க, காலேஜ் ஸ்கூலெல்லாம் நல்லபடி படிக்கிறாங்களாம். தீவிரவாதியே உள்ள இல்லையாம 4.5, ஆமா, கிட்டத்தட்ட 4.5 ஆண்டுகளாக அங்க வந்து இன்டர்நெட் இல்லை. இங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும், நம்ம மிக்ஸாம் புயல் வெள்ளத்துல தமிழ்நாட்டில் சென்னை ஒட்டியுள்ள பகுதிகளில் இன்டர்நெட் கட் ஆயிடுச்சு. இன்டர்நெட் வந்து மாநில அரசால, திமுக அரசால கட் பண்ண முடியாது. அது முழுக்க மத்திய அரசு கண்ட்ரோல் உள்ளது. இன்னைக்கு வரைக்கும் எனக்கு வர மாட்டேங்குதுங்க. பிஎஸ்என்எல்லும் வேலை செய்ய மாட்டேங்குது, ஜியோவும் வேலை செய்ய மாட்டேங்குது. இது வந்து இன்டர்நெட் சம்பந்தப்பட்டது. இன்டர்நெட் வந்து மத்திய சம்பந்தப்பட்டது, இவங்களால ஒன்றும் பண்ண முடியாது. இந்த 2 நாள்லயே நம்ம வந்து இன்டர்நெட் கிடைக்கலன்னு சொல்லி இவ்வளவு தூரம் கூப்பாடு வைக்கிறோம், புலம்புறோம், போராடுறோம்ல. 4.5 வருஷமா எந்த போனுமே வேலை செய்யலையே. வளர்ந்துருச்சுங்கிறாங்க. 4 தெரு முனை, இந்த பக்கம் முனை ராணுவம், அந்த பக்கம் முனை ராணுவம். நீங்க வெளியில போகணும் அப்படின்னா அந்த ராணுவத்தோட அனுமதி வாங்கிட்டு தான் போக முடியும். இப்படி கிட்டத்தட்ட ஒரு ஏறக்குறைய 1.5 லட்சம் ராணுவ வீரர்கள் அங்க வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. சரி, இது இந்த இந்திய மக்களுக்கெல்லாம் தெரியுமா, இல்லை அந்த மக்களும் எப்படி அதை சகிச்சுட்டு வாழ்ந்துட்டு இருக்கான்? மக்கள் நீங்க இதுதான் இந்த மக்கள் வந்து ஏன் அந்த இதெல்லாம் யோசிக்காம இருக்கானா, அவனை வந்து இந்த முதல்ல சொல்லணும்னா டிவைட் அண்ட் ரூல். ஏன் ஜாதிக்காரன் வெள்ளைக்காரன் பண்ணது மாதிரி இவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்களா? வெள்ளைக்காரன் வந்து அந்த பிரித்தாளும் கொள்கையில் அவங்க 2 மட்டும் நாட்டுக்காக பண்ணாங்க. ஏப்பா நீ முஸ்லீம், நீ வந்து இந்து, இடையில வந்து காஷ்மீரை நான் கைப்பற்றிக்கிற எண்ணத்தோட அவங்க பிரித்து வச்சுக்கலாம்.
பிரித்து பார்த்துக்கலாம் அவங்க காலகட்டத்தில். இப்போ வந்து இந்த மாதிரி இது நான் இந்தியன், எனக்கு வர்ற பாதிப்பு வந்து காஷ்மீரும் இந்தியன், மணிப்பூரில் வாழ்கிறவங்களும் இந்தியர்கள், நாகாலாந்தில் வாழ்கிறவங்களும் இந்தியர்கள், தெலுங்கானா வாழ்கிறவங்களும் இந்தியர்கள், கேரளா வாழ்ற இந்தியன்ற இந்த இந்தியர்கள்ன்றத பிரிக்கிறனால அவங்க வேற போல இருக்குது. இந்த நீங்களே சொல்றீங்களே காஷ்மீர் வேற நாடுன்னு சொல்ற, இப்படிதான் அந்த ஊடகங்கள் வந்து பரப்புது. அது இந்தி ஊடகங்களுக்கு இல்லை, அது எதை மக்களுக்கு தெரியப்படுத்தக்கூடாதோ அதை கொண்டு போய் சேர்க்க அதை வந்து கரெக்டாக செய்யுது. தமிழ்நாட்டிலே நிறைய ஊடகங்கள் சில இதெல்லாம் சொல்லவே மாட்டேங்கிறாங்க. அது இது இந்த ஊடகங்களை தாண்டி மக்கள் விழிப்புணர்வு அடையணும். மக்களுக்கு எப்படி செய்திகள் கொண்டு போய் சேர்க்கறது, இதை வந்து மக்கள் செய்தி கொண்டு சேர்த்தா விழிப்புணர்வு அடைஞ்சு இவங்க வந்து அரசுக்கு எதிராக கேள்வி கேட்டுருவாங்க. அதனால அரசு என்ன பண்ணுது, நாங்கள் சொல்ற செய்திகளை மட்டும் தான் நீங்கள் வந்து தீர்ப்பு வந்த அன்னைக்கு அந்த ஒரு கம்யூனிஸ்ட் எம்எல்ஏ தாரிக்னு ஒருத்தர் உண்டோம், அவர் வீடு அந்த அம்மா சொல்றீங்களா முப்தி சையத்தோட பொண்ணு உமர் அப்துல்லா, இவங்க வீடுங்களுக்கு முன்னாடியே போலீஸ் இது போட்டாங்களா, ராணுவம் வெளியே வர விடாம குயில பிடிச்சி கூண்டில் அடைச்சு கூவ சொல்றது மாதிரி ஏற்கனவே அவங்கள பூரா அந்த ஹவுஸ் அரெஸ்ட் சொல்லுவாங்கல்ல, வீட்டு சிறையில வச்சுட்டு தான் இதெல்லாம் சொல்றாங்க. இதுல இருந்து நமக்கு என்ன தெரிய வருதுன்னா 4.5 வருஷமா அங்க அமைதியே கிடையாது. அந்த மக்கள் வந்து அந்த ராணுவ கட்டுப்பாடுலாம் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. எத்தனை பேர் இருக்கிறாங்க, எத்தனை பேர் இல்ல, எங்க இருக்கிறாங்க, எங்க வந்தாங்களா போனாங்கன்ற எந்த ஒரு தகவலும் கிடையாது. 10 லட்சம் பண்டிட்டுகள் வெளியில இருக்காங்க விரட்டி விட்டு, இப்ப அவங்களாலுமே அங்க குடியேறிட்டாங்களா? அப்படித்தானே சொன்னாங்க. இல்லை, அது அப்படித்தான் சொன்னாங்க. ஆனால் அந்த குடியேறின மாதிரி எந்த ஒரு செய்திகளும் ஆதாரபூர்வமாக வரல. அங்கேருந்து செய்தி வந்தாலும் தெரியும், ஆதாரபூர்வமாக வரல. நமக்கு வராமல் நம்ம சொல்லவும் சரி நடக்கட்டும், என்ன நடக்குதுன்னு பார்ப்போம்.